பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் நிறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இருளினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடதனில் துளைத்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளி. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடதனில் துளைத்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளி. பாவம் எம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் எம்மிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவர் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, மறைசாட்சி புனித தேவ சகாயத்தின் பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்றோம். காற்றாடி மலையில் கூடியிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். புனிதருடைய மலைக்கு வந்திருக்கின்றோம்.
புனிதர் சிறைவாசம் செய்த மண்ணிற்கு வந்திருக்கின்றோம். புனிதர் உயிர் துறந்த மண்ணிற்கு வந்திருக்கின்றோம். புனிதம் கமழும் இந்த இடத்தில் புனிதருடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில் புனிதர் வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவன் நம் புனிதர் மறைசாட்சி தேவசகாயம் வழியாக செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், புதுமைகளுக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து அவர் இந்த மண்ணையும் மக்களையும் இம்மறை மாவட்டம் முழுவதையும் சிறப்பாக தமிழகத்தையும் இந்திய நாட்டையும் நல்ல நிலைக்கு உயர்த்துவதற்கு பரிந்து பேசுகிறார் என்ற நம்பிக்கை உணர்வோடு இப்பலியில் பங்கேற்போம். பலியை நிறைவேற்ற தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. இன்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, மறை சாட்சியாகும் அளவுக்கு தேவசகாயம் என்னும் அடியாரை ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவராக விளங்கச் செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் நாங்கள் உண்மையான நம்பிக்கையை பணிவுடன் ஏற்று துணிவுடன் அதனை அறிக்கையிட எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 5 முதல் 12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, வரவிருக்கும் உலகு பற்றி பேசுகிறோம். கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்திற்கு பணிய செய்யவில்லை. இதற்கு சான்றாக மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே: மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் நீர் அவர்களை வானதூதரை விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றுக்கு மேலாக அவர்களை நியமித்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். அனைத்தையும் மனிதருக்கு அடியப்பணியை செய்தார் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம். எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடிபணிய காணோம்.
நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. உமது பெயரை என் சகோதரர் சகோதரிகளுக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 8. நாம் பாட வேண்டிய பல்லவி. உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். 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 ஆண்டவரே எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல
கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 21 முதல் 28 வரை. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, மறைசாட்சி புனித தேவ சகாயத்தின் விழாவினை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மகிழ்வான நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வதில் ஆனந்தமடைகின்றேன். சமூக அக்கறையும் மானுட கரிசனையும் தான் நம்மை மனிதர்களாக வாழச் செய்கிறது. பிறந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் எப்பொழுது சமூக அக்கறை இல்லாமல் மானுட கரிசனை இல்லாமல் வாழுகிறோமோ அப்பொழுது அர்த்தம் இழந்து காணப்படுகிறோம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய போராளிகளாக காட்சியளிக்கின்றவர்கள், மிகப்பெரிய தியாகிகள், மிகப்பெரிய மறைசாட்சியர்கள், புனிதர்கள், இவர்களெல்லாம் இத்தகைய நிலையை அடைவதற்கு அடிப்படையாக அவர்கள் சமூக அக்கறையும் மானிட கரிசனையும் கொண்டு வாழ்ந்திருக்கின்றார்கள். சமூகம் எப்படி இருக்கிறது?
சமூகத்தின் நிலை என்ன என்பதை ஆய்ந்தறிய மனம் கொள்ளாது இருக்கிற சமூகத்தில் அப்படியே இருந்துவிட்டு வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உயர்நிலையை அடைய முடியாது என்பது உண்மை. இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற மறைசாட்சி புனித தேவசகாயம் 1712 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் நாள் இந்த குமரி மாவட்டத்தில் நட்டாலத்தில் பிறக்கின்றார். அன்று இந்த குமரி மாவட்டத்தின் நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்கிறார். அவர் நற்கல்வி பெறுகின்றார். தன்னுடைய அறிவை ஆற்றலை வளர்த்தெடுக்கின்றார். தான் பெற்ற அந்த அறிவை சமூகத்திற்கென பயன்படுத்த மனம் கொள்ளுகிறார். எனவே இன்று இருக்கிற இந்த குமரி மாவட்டம் அன்று திருவிதாங்கோடு சாம்ராஜ்யத்திற்குள் எத்தகைய அடிமைத்தன்மையை உள்வாங்கி இருந்தது என்பதை உணர்கிறார். ஜாதிய சமய ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் அதிகமாக இருந்ததை உணர்கின்றார். இவை யாவும் மனிதர்களின் வாழ்க்கையை பறித்தெடுத்திருக்கிறது. மனிதர்கள் உரிமையோடு வாழ இயலவில்லை. ஏழைகள் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் மிகப்பெரிய அளவில் கொடுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் உணர்வுபூர்வமாக ஏற்றெடுக்கின்றார். தன்னுடைய வாழ்வில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய இழப்புகள் நேரிடுகின்றது. இவற்றையெல்லாம் விட அவருக்கு இருந்த கரிசனை சமூகம் அன்றாடம் தன்னுடைய சக்தியை இழந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றித்தான் கவலை. சமூகத்தில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றித்தான் அவருக்கு கவலை. எனவே தகுந்த நேரம் வருகிறது. 1741ஆம் ஆண்டு குளச்சல் போர் நடைபெறுகின்றது. டச்சு தளபதி டிலனாய் கைதியாக கொண்டு வரப்படுகிறார். அவருக்கும் நம்முடைய மறைசாட்சி தேவசகாயத்திற்கும் நட்பு ஏற்படுகிறது. இருவரும் உரையாடுகின்றார்கள், உறவாடுகின்றார்கள். இந்த ஒரு தருணத்தில் தான் மறைசாட்சி புனித தேவசகாயம் தன்னுடைய வாழ்வியல் துன்பங்களை, வருத்தங்களை, வேதனைகளை, கவலைகளை அவரோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சமூகத்தின் அவல நிலையையும் அவரோடு எடுத்துரைக்கின்றார். அந்த பொழுதில் அவருடைய நண்பர் டிலனாய் யோபுவின் வாழ்க்கை சுருக்கத்தை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றையும் எடுத்துரைக்கிறார். மத்தேயு நற்செய்தியை வாசிக்கின்றார். மகத்தான ஒரு உணர்வை அவர் பெற்றுக்கொள்ளுகின்றார். இந்த உணர்வை பெற்றுக்கொண்டதும் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறார். தான் ஒரு நல்ல கிறிஸ்தவராக வாழ வேண்டும், நல்லதொரு கிறிஸ்தவ போராளியாக மாற வேண்டும் என்ற உணர்வை பெற்றுக்கொள்ளுகின்றார். 1745ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் நாள் வடக்கன்குளத்தில் திருமுழுக்கு பெறுகிறார்.
கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். திருமுழுக்கு பெற்ற சிறுபொழுதிலே அன்றைய திருவிதாங்கோடு சாம்ராஜ்யத்தில் அடக்குமுறைகளால் அவதிப்பட்டு சமய கொடுமைகளால் பாதிப்புக்குள்ளாகி தீட்டு என்ற நிலையில் ஒதுக்கப்பட்டிருந்த ஏழைகளோடு உரையாடுகிறார், உறவாடுகிறார். ஏழைகளை வாழ்வின் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வை அவர் பெற்று அதை வாழ்வாக்க முயற்சி எடுக்கின்றார். ஆத்திரம், கோபம், எரிச்சல் அரசருக்கு ஏற்படுகிறது, அரசவையில் இருந்தவர்களுக்கு ஏற்படுகிறது. எனவே இவரை தொலைத்து விட வேண்டும் என்ற உணர்வுக்கு வருகிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் இவரை கைது செய்ய மனம் கொள்ளுகிறார்கள். 1749 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் நாள் நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம் கைது செய்யப்படுகிறார். குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறார். விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பொய் சாட்சி குவிக்கப்படுகின்றது. அதனுடைய அடிப்படையில் அந்த நேரத்திலும் கிறிஸ்தவ விழுமியங்களை விட்டுவிடு என்று அறைகூவல் விடுவிக்கப்படுகிறது. என்ன நேர்ந்தாலும், எத்தகைய கொடுமையை அனுபவித்தாலும், எத்தகைய துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டாலும் கிறிஸ்துவை ஒருபோதும் விடமாட்டேன், கிறிஸ்தவ விழுமியத்தை வாழ்வாக்கியை காட்டுவேன் என்ற ஒரு வீரத்தை, துணிச்சலை அரசவையில் வெளிப்படுத்துகிறார். எனவே கைது செய்யப்பட்டு திருவிதாங்கோடு சிறையில் அடைக்கப்படுகிறார். மீண்டும் மீண்டுமாக அழுத்தங்கள், மீண்டும் மீண்டுமாக அச்சுறுத்துதல்கள் இந்த புனிதருக்கு வழங்கப்படுகிறது. எனினும் அவர் அவற்றிற்கு அஞ்சவில்லை. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்ற உணர்வோடு தன்னை முற்றிலுமாக சமூக மாற்றத்திற்காக கையளிக்க வேண்டும் என்ற உணர்வுக்கு வந்து விடுகிறார். சமூகத்தில் இருக்கிற அடிமைத்தலைகளை எதிர்த்து போரிட வேண்டும் என்ற உணர்வில் ஒரு மாபெரும் போராளியாக அவர் உருவெடுக்கிறார். எனவே அவருக்கு அநியாயமான முறையில் இயேசுவுக்கு வழங்கப்பட்டது போன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ஏராளமான துன்பங்கள் கொடுக்கப்படுகின்றன. எருமை மாட்டின் மீது வைத்து ஊர்வலம், எருக்கம் மாலை அணிவிக்கப்படுகிறது. 8 தாலுக்காகளிலும் பல்வேறு வகையான கொடூரங்கள் அவருக்கு வழங்கப்படுகின்றன. இவ்விதமாக அவருடைய பயணம் மிக கொடூரமான விதத்தில் அமைகிறது. மிக பெரிய அளவில் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறார். இயேசுவை அடித்தது போன்று இவரையும் அடிக்கிறார்கள், இவருக்கு எரிச்சல் ஊட்டுகின்றார்கள், இவரை எள்ளி நகையாடுகின்றார்கள். எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ளுகிறார். நிறைவாக 1749 ஆண்டில் அவருடைய பாடுகளின் பாதையில் கவலைகளும் கண்ணீரும் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. நிறைவாக எல்லா பயணங்களையும் மேற்கொள்கின்ற அவர் பயணத்தின் போது குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை, மிளகு அரைக்கு கொடுக்கப்படுகிறது, அதுவே தண்ணீரில் கலக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றது. உடம்பில் ஏராளமான காயங்கள், அங்கும் மிளகு தூள் அவருக்கு தூவப்படுகின்றது. சுண்ணாம்பு சுள்ளையில் நிறுத்தப்படுகிறார். கடிக்கின்ற எறும்புகளுக்கு மத்தியில் அவர் படுக்க வைக்கப்படுகின்றார். மரங்களில் கட்டி வைக்கப்படுகின்றார். சொல்லற்கரிய விதத்தில் அவருடைய பாடுகள் அமையவில்லை. சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகளையும் வருத்தங்களையும் அவருடைய பாடுகளின் பயணம் வழங்கி இருக்கிறது. எல்லா துன்பங்களையும் ஏற்றெடுத்த அவர் நிறைவாக இன்று நாம் கூடியிருக்கிற இந்த காற்றாடி மலைக்கு அழைத்து கொண்டு வரப்படுகின்றார். 1751 ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் நாள் இங்கிருக்கிற அந்த குறுகலான
சிறையில் அவர் அடைக்கப்படுகிறார். அந்த சிறையில் தான் நிறைவு வேளையில் அவருடைய மனைவி ஞானப்பூ அவருக்கு திருமுழுக்கு கொடுத்த அருட்பணியாளர் குட்டாரி, அதோடு அவருடைய ஞான தந்தை ஞான பிரகாசம் மூவரும் சந்திக்கிறார்கள். அந்த சந்திப்பின் போது அவருடைய உள் உணர்வை அவர் வெளிப்படுத்துகின்றார். அவர் கடவுளை சென்றடைய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்பதை வெளிப்படுத்துகின்றார். அங்கிருந்துதான் அவரை இந்த மலைக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம் நடந்து வர முடியாதவராக தத்தளிக்கிறார். எனவே அவரை ஒரு கிராத்தடியில் விலங்கினை கட்டி சுமப்பது போன்று சுமந்து கொண்டு வருகிறார்கள். நாம் இந்த காற்றாடி மலையில் பார்க்கிற அவர் முட்டூன்றி ஜெபித்த இடத்தில் அவர் கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டதும் சில நொடிகள் ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வை வெளிப்படுத்துகிறார். முட்டூன்றி ஜெபிக்கிறார். தன்னை வதைத்தவர்களுக்காக நன்றி கூறுகின்றார். அரசனுக்காக நன்றி கூறுகின்றார். அரசவையில் இருந்தவர்களுக்காக நன்றி கூறுகின்றார். வழிநெடுக தன்னை அடித்து நொறுக்கியவர்களுக்கு நன்றி கூறுகின்றார். எல்லோருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றார். தனக்கு திருமுழுக்கு கொடுத்த தந்தை, தன்னுடைய ஞான தந்தை, தன்னுடைய மனைவி எல்லோருக்கும் நன்றி கூறி முடித்துவிட்டு இறைவனிடம் ஜெபிக்கின்றார். தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கின்றார். அதன் பிறகு இந்த இடத்தில் தான் அவர் நிறுத்தப்படுகின்றார். துப்பாக்கி குண்டுகள் இவர் மீது பாய்கின்றன. ஆனால் எந்த குண்டும் அவரை பாதிப்புக்குள்ளாக்கவில்லை. எனவேதான் வரலாறு சொல்லுகிறது, மீண்டும் அந்த சேவகர்களை அழைத்து அந்த துப்பாக்கியை அவர் ஆசீர்வதித்து மீண்டும் சுட சொல்லுகிறார். அதன் பிறகுதான் அந்த குண்டுகள் அவரை பாய்கின்றன. அவர் உயிர் துறக்கின்றார். அங்கிருந்து அவர் சரிந்து விழுந்து மடிகிறார். இந்த அற்புதமான இடங்கள், புனிதமிக்க இடங்கள் யாவும் இந்த காற்றாடி மலையை சூழ்ந்து காற்றாடி மலையில்தான் இருக்கிறது. நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம் உயிர் துறந்த மண்ணாக இந்த மண் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த புனிதரை நோக்கி வந்தவர்கள் ஏராளம் பேர் புதுமைகளை கண்டடைந்திருக்கிறார்கள். அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றிருக்கிறார்கள். நோய்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. சமீபத்தில் கூட கேன்சர் கட்டியால் துன்புற்ற ஒரு பெண் இங்கு இருக்கின்ற அந்த கண்ணீர் பாறையிலிருந்து வழிந்தோடுகின்ற அந்த தண்ணீரை எடுத்து அந்த கட்டியில் தடவியதால் நலம் பெற்று விட்டதாக சாட்சியம் சொல்லுகிறார். இத்தகைய அற்புதங்களை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அவர் பெற்றுக் கொடுக்கின்ற அந்த நிலை அதிகப்படியாக மாறியதால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2022 ஆண்டு அவரை புனிதராக உயர்த்தினார். இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் புனிதமிக்க, புனிதம் கமழுகின்ற மண்ணில் வாழ்கிறோம். புனிதருடைய இடத்தில் வசிக்கிறோம். புனிதருடைய உயிர் துறந்த அந்த மண்ணில் கூடியிருக்கிறோம் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இத்தகைய மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்றால் நாமும் அவரை போன்று சமூக அக்கறை உள்ளவர்களாக, மானுட கரிசனை மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே நாம் எல்லோரும் புனிதர் வழி நமக்கு பல வேண்டல்களை எடுத்து வைத்தாலும் நாம் எல்லோரும் சமூக அக்கறையும் மானுட கரிசனையும் உள்ளவர்களாக வாழ்ந்து வரலாற்றை மாற்றுகின்றவர்களாக, வரலாற்றுக்கு புதுப்பொலிவு கொடுக்கின்றவர்களாக இருக்க மனம் கொள்ள வேண்டும். அதற்கான வரத்தை வேண்டுவோம். ஆமேன். நம்பிக்கையுணர்வோடு மறைசாட்சி புனித தேவ சகாயம் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற உணர்வை உள்வாங்கி நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவிங்கள். என்று மொழிந்த இறைவா, திரு அவை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் பொதுநிலையர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் மக்களின் ஆன்மீக வாழ்விற்கு எடுத்துக்காட்டாகவும்
நல் வழிகாட்டாகவும் விளங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் வழிகாட்டியாம் எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் இளையோர்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்கள் இறை ஞானத்திலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்கிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய் தீர்க்கும் மருத்துவரே எம் இறைவா, பல்வேறு உடல் நோயால் அவதியுறும் உம் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும். உம் அன்பு கரத்தால் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் எங்கள் கடமையை சரிவர செய்யவும் பங்கின் வளர்ச்சி பணிகளில் ஒற்றுமையுடன் தொடர்ந்து செயல்படவும் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எம் மண்ணின் புனிதர் மறைசாட்சி புனித தேவ சகாயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மறைசாட்சியின் பாதையை நாங்களும் பின்பற்றி இறையரசின் மதிப்பீடுகளை நாளும் எங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழ வளர உமது அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இறைவா, மறைசாட்சி புனித தேவசகாயத்தின் விழாவினை கொண்டாடுகின்ற நாங்கள் மறைசாட்சி புனிதர் தேவசகாயத்திடம் இருந்த நல் மதிப்பீடுகளை வாழ்வாக்க வழிகாட்டும். அவரிடமிருந்த சமூக அக்கறை, மானுட கரிசனை எங்கள் ஒவ்வொருவரிலும் விளங்கிட எங்களுக்கு தேவையான அருளை பொழியும். நாங்கள் வாழுகின்ற இந்த இடம் மறைசாட்சியின் இரத்தம் சிந்தப்பட்ட இடம் என்பதை உணர்ந்து இந்த இடத்தின் புனிதத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு இங்கு வருகின்ற எல்லோரும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கும். இவ்விதமாக நாங்கள் அனைவரும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் கிறிஸ்தவ நம்பிக்கையை வளர்த்தெடுக்க எங்களுக்கு ஆற்றல் கொடும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகிறோம். ஆமென். அர்ப்பணமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பணமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வீழ்மையில் சேர்த்துக் கொள்வார், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வீர். வீழ்மையில் சேர்த்துக் கொள்வார், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வீர். ஆ ஆ ஆ அர்ப்பணமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தேன். கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தேன். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியாலி காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் மறைசாட்சி புனித தேவ சகாயம் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித தேவ சகாயம் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே வானக துதரணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனில் உன் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்பிற்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவுகின்றோம். இவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கை கண்ணோக்கியருளுமை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளங்கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் எம் பங்கின் பாதுகாவலியுமான தூய வியாகுல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சி மிகு மறைசாட்சி, இது நாங்கள் விழா கொண்டாடுகின்ற மறைசாட்சி புனித தேவ சகாயம், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாகும் இவ்வழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய நஸ்ரேன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருள நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனி நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துவதற்கு ஒளிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்த நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்த தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். மன்றாடுவோமாக. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித தேவசகாயம் என்னும் புனிதருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மனவலிமையை நாங்களும் அடைவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையா மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையார் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். லா 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 லா. புனிதர்கள் மனிதர் மாதிரியாம் அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம் தம் கடமையை பிறர் பணி என்றவராம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம் அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம்.